பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த காலை வேளையிலும் உங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போமா? யோவான் 8:12 வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கின்றான். ஆமென். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் அநேகருக்கு வெளிச்சமே இல்லாம வாழ்கிற காலங்கள் உண்டு. சத்தியத்தை நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனாலும் உள் வாங்காம ஏதோ கண் போன போக்கில மனம் போன போக்கில போகி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்கிறார், அவர்தான் உலகத்தின் ஒளியா இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர் நம்மிடத்துல இருளே காணப்பட முடியாது. நம்ம வாழ்க்கையில இருளான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மட்டும்தான், அவரை பின்பற்றும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கண்டடைய முடியும். இருள் என்றால் நமக்கு என்ன தெரிகிறது? மரணத்தை தான் குறிப்பிடுகிறது. ஸோ இந்த நேரத்திலும் நிறைய பேர் மரணத்திற்கு எதுவாக மரண பயம் அவங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷனில், திடீர்னு ஒரு பலவீனத்தில் அவங்கள மிஞ்சி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னாலே அது சத்துரு கொடுக்குதான். இந்த நேரத்திலும் கர்த்தர் சொல்கிறார், நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவார்கள், அல்லேலூயா, ஜீவ ஒளியை கண்டடைவார்கள். இன்றைக்கும் நான் அப்பாவை பின்பற்றினேன்டா என் வாழ்க்கையில இருளே காண முடியாது, தேடியும் இருளை காண முடியாது. ஒருவேளை நைட்டா இருக்கு சிஸ்டர், என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க. ஆனா தேவன் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். உலகத்திற்கோ இருள் இருக்கும், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு வெளிச்சத்திலே இருப்பார்கள், எப்பவுமே வெளிச்சத்தில். அதனால்தான் வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்தின் அண்டையிலே ஜாதிகள் புறப்பட்டு வருவாங்க. ஏன், எப்போ புறப்பட்டு வருவாங்க? நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுதுதான் என் அண்டையிலே ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். கர்த்தருடைய சத்தியத்தை என்னால் கேட்க முடியும். என்னுடைய வசனம், அப்பா கொடுக்குற வசனத்தை நான் உள்வாங்கும் பொழுது என்னுடைய முகம் பிரகாசமாகும், என்னுடைய சாயல் பிரகாசமாகும், நான் பார்க்கிற இந்த பூமி பிரகாசமாகும், என் குடும்பங்கள், என்னுடைய வாழ்க்கையில எங்கேயுமே இருளே காண முடியாது, மலட்டுத்தன்மையே காண முடியாது, வியாதியே காண முடியாது. கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அந்த நீதியின் தேவனை நாம் நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையிலே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீட்டிற்குள்ளே இப்பொழுது நீதியின் சூரியன் உதிப்பாராக.